பிரேம்ஜி ஹீரோ வச்சு பிளான் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு பயங்கர டவுட். ஏன்னா இவனுக்கு கல்டிச்சானு ஏன்னா ஜென்ரலா போன் பண்ணி கேட்க மாட்டாரு அது மாதிரி. ஆனால் ரொம்ப சீரியஸா கேட்டுட்டு இருக்காரு. நான் யோசிச்சிருக்கேன், சரி பிரேம்ஜிக்கு வந்து ஏதோ பண்ண சார் ஒரு நாள் அதுக்கு மயங்கிட்டாரா, சரி கசின் தான், எதை வச்சு பிரேம்ஜி வச்சு படம் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சீரியஸா டிஸ்கஷன் போயிட்டு பிராங்க் லைவ் கால். ஆக்சுவலா லைவ் கால் நானும் இல்ல பிரதர் ஒன்னே ஒன்று கேட்டேன், பிரதர் ஐ யூ வெரி ஷுவர் பிரேம்ஜி வச்சு நிஜமாவே உனக்கு படம் பண்ணணுமா? பக்கத்துல பிரேம்ஜி இருந்தா தம்பியோட காசு போயிடுமே போன் பண்றேன். தம்பியோட காசு போயிடுமே எதுக்கு பிரதர் ஐ வெரி ஷூர் அபவுட் எல்லாம் கிடையாது. பயங்கரமான பிராங்க், இதை விட பயங்கரமான பிராங்க் எல்லாம் இருக்கும் ஆக்சுவலா. ஏன்னா ரெண்டு நானும் வெங்கட் போயிடுவோம். நான் வந்து ஓட்டிடும் இவன்கிட்ட, வெங்கட் வந்து ரொம்ப சீரியஸா இப்போ கூட இந்த சாங் இருக்குல்ல, உன் பார்வை மேலே பட்டால் தூசியாகின்றேன், அந்த சாங் வந்து விஷ்ணுக்கு கம்போஸ் பண்ண சாங். சூப்பர் சார். ஸோ அது விபி வந்து எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாரு. இவனை மாட்டி விடணும், ஒன்னே ஒரு இடத்துல மாட்டி விட்டுருந்தோம். வெங்கட் பிரபு நிப்பாரு கரெக்டா ஸ்டுடியோக்கு போகும்போது, என்னப்பா சொல்லுப்பா அப்படின்னு, பாட்டு போட்டாச்சா உனக்கு? பாட்டு போட்டாச்சுப்பா அப்படின்னு. இவன் அங்க உட்காந்து விக்கெட் உன்னை விட நல்லா போட்டிருக்கான் எனக்கு பாட்டுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். இவனை மாட்டி விட்டு விக்கெட்ல என்ன நிஜமாவா உனக்கு போட்டிருப்பாயா, அவன் கண்டிப்பா உனக்கு போட்டிருப்பான், அவன் கண்டிப்பா உனக்கு போட்டிருப்பான், எங்க பாட்டு போடு ஈஸியா இவனை மாட்டி விட்டுருவாரு. அது மாதிரி யாருக்கிட்ட மாட்டி விட்டுருவேன் சும்மாவே. நிஜமாவே எனக்கு எல்லா டைரக்டர்ஸும் நல்ல மியூசிக் எனக்கு கொடுப்பாரு. நான் எல்லா டைரக்டர் கிட்ட போய் சொல்லுவேன் ஆக்சுவலா, மாட்டி விட்டுருவேன் இவன்கிட்ட. எப்ப உங்களோட பெட்டர் எனக்கு கொடுத்துருக்காருப்பா, என்ன நீயே போய் கேளுன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவேன் நான். நிரூபிச்சு காட்டியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இவரை பத்தி சொல்லணும்னா, தான் வெற்றிக்கு மட்டும் இல்லாம மற்றவங்க வெற்றிக்கும் கை கொடுக்கறதுக்காக இங்க வந்திருக்கிறாரு. பழகும் போது சாதாரணம் என்ன மாதிரி பல பேருக்கு உதாரணம். சார் அவன் எழுதுறதையாவது படிச்சு முடிச்சிருக்கோம் சார். ஏன் சார் தேங்க்யூ. கூட்டத்துல ஒருத்தரா இருந்து இன்னைக்கு கூட்டத்துக்கே பிடிச்ச ஒருத்தரா இருக்கிற நம்முடைய பழகும் போது ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய கோலிவுட் பிரின்ஸ் சிவானந்தன் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய கைத்தறல் கொடுக்கலாம். எல்லாருக்கும் வணக்கம், எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். இந்த வருஷம் இன்னும் சிறப்பா இருக்கட்டும் எல்லாருக்கும். இந்த வருஷம் கலந்துக்கிற முதல் ஃபங்க்ஷன், ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஃபர்ஸ்ட் ரீசன் நீங்க வந்ததுக்கு காரணம் வந்து ஸ்னேகா பிரிட்டோ அவங்க தான். என்ன சார் பின்னாடி போணுமா, வீட்டுக்கு போவா பின்னாடியா? இது ஓகேயா? ஓகே தேங்க்யூண்ணா. நம்ம லைஃப்ல வந்து எல்லா உறவுகளையுமே வந்து நம்ம அதிகமா எங்கேயாவது ஒரு சான்ஸ் கிடைக்கும் போது நம்ம பேசிடுவோம். அப்பா அம்மா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இல்ல ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இருந்தா கூட பேசிடுவோம். ஆனா இந்த மாமனார்ன்ற ஒரு கேரக்டர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கேரக்டர் எல்லார் லைஃப்லயும்.